ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு கேஸ்டிங் ஸ்டாக் இருக்குது. அந்த கேஸ்டிங் ஸ்டாக்கை எப்படி நம்ம ஃபைலில் மெர்ஜ் பண்ணி கரெக்டாக அந்த இடம் தான் நமக்கு பர்டிகுலர் மிஷின் ஆகுதா அப்படின்னு எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். நார்மலாக ஸ்கொயராகவோ சர்க்குலராகவோ நம்ம ஸ்டாக் செட் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாக்டாக கேஸ்டிங்கில் எப்படி எடுக்கும், எங்கேயா அன்வாஷ் வருதா அதெல்லாம் தெரியாது. அதனால் நம்ம கஸ்டமர் எண்ட்லேருந்து வாங்கும்போதே இந்த மாதிரி ஃபினிஷ் ப்ராடக்ட்டும் இன்னொன்று இப்போ நான் மெர்ஜ் பண்ணுறேன், அது நம்மளோட கேஸ்ட் ஃபைல், அதாவது கேஸ்டிங்கோடைய மாடலும் நம்ம கேட்டு வாங்கிக்கணும். இப்போ அது என்ன பண்ணணுன்னா, இந்த ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் கொடுக்காம மெர்ஜ் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி ரா மெட்டீரியல் வச்சுட்டு நம்ம கேஸ்டிங் அப்படின்ற ஒரு ஃபைலும் தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. இது ஸ்டெப் ஃபைல் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம. அப்புறம் ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு சிமிலராக இருக்கிறதுனால ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், வேறு ஒரு லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், அதாவது லெவல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த அவுட்ரு கிளிக் பண்ணும்போது வருது இல்லைங்களா, இதுதான் நம்மளோட ஸ்டாக்கு. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் டு லெவல், நான் வேறு ஒரு லெவல் 90 மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நம்ம லெவலை லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த 90 ஆஃப் பண்ணி பார்த்தோம்னா இது நம்மளோட ரா மெட்டீரியலு, இது நம்மளோட ஃபினிஷ் ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி ரெண்டு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் மற்றதை இந்த ஃபினிஷ் ப்ராடக்ட் ஹைடு பண்ணி இதுதானே நம்மளோட ரா மெட்டீரியல் ஸ்டாக்கு, அதை நான் என்ன பண்ணுறேன்னா, மிஷின் டைப் மில்லு 3 ஆக்சிஸ் விஎம்சி ப்ராப்பர்ட்டிஸில் ஸ்டாக் செட்டப்பில் எப்போவும் இந்த ரெக்டாங்கிளே சர்க்கிள்னு கொடுத்து பழகினவங்க இந்த சாலிட் கொடுத்து நம்ம கேஸ்டிங் மாடல் கஸ்டமர்லேருந்து வாங்கினதை ஒரு டைம் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் எப்போ கிளிக் பண்ணிட்டீங்களோ அவ்வளோதான், இது ஸ்டாக்காக படிச்சிடும். இந்த மாதிரி ரெட்டாக காட்டும். ரெட்டாக காட்டக்கூடாது அப்படின்னா ஒன்று இந்த ஸ்டாக்கை ஹைடு பண்ணி விட்ருங்க, உங்களுக்கு தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. இன்னொன்று, நீங்கள் ஃபினிஷ் ப்ராடக்ட் வச்சு ப்ரோக்ராம் பண்ணலான்னு நினைக்கும் போது இந்த மாதிரி வருது இல்லைங்களா ரெட்டு கலராக, இதை ஹைடு பண்ணுறதுக்கு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஷோ ஹைடு ஸ்டாக்னு ஒரு பட்டன் இருக்கும், இது கொடுத்தீங்கன்னா ஹைட் ஆயிரும். இப்போ நான் உங்களுக்கு சும்மா இங்கே ஒரு கட்டு மட்டும், ஒரு எண்மில்லில் ஒரு பாஸ் மட்டும் விட்டு காமிக்கிறேன். ஸோ ரைட் கிளிக், மில் டூல் பாத், கான்டோர். நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு சிங்கிள் லைனுக்காக சும்மா ஒரு 10 mm எண்மில் வச்சு ஒரு வைப்பிங் கான்டோர் போடுவோம். ரைட் சைடு ஒரு 10 mm எண்மில் எடுத்துக்கலாம். லீட் இன் லீட் அவுட் நம்ம என்ன நினச்சிக்கலாம்னா பர்பண்டிகுலராக கொடுப்போம், அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆர்க் நம்ம 0 வச்சுக்கலாம். டெப்த் ஆஃப் கட் நம்ம என்ன வச்சுக்கலாம்னா அப்சல்யூட் கொடுத்துட்டு, டாப் ஆஃப் ஸ்டாக்குன்றது இந்த இடத்துலேருந்து மிட்டு எந்த இடம், இந்த இடம் வரைக்கும் நான் எடுக்க போகிறேன், 0 வரைக்கும் எடுக்க போகிறேன்னு கொடுத்துட்றேன். அப்போ ஃபீடு பிளேனு இன்க்ரிமெண்டலு ரிட்ராக்டு இது மோர் தென் அந்த லெவல் விட அதிகமாக ஓகே கொடுத்தாச்சு. ஒரு பாஸ் ஜென்ரேட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் இதை வெரிஃபை பண்ணிங்கன்னா 3D வெரிஃபை, நார்மலாக நம்ம சர்க்கிளு ஸ்கொயர் கொடுக்கறத விட லோடிங் ஆகுது பாருங்களேன், இந்த மாதிரி ஸ்டாக்காகவே வந்துடும். நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ எஸ் அமுக்கிறேன், லோடிங் ஆகுது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா என்ஹான்சிங் மாடல் அப்படின்னு வரும். அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, மாடலை கொஞ்சம் அக்யூரேட்டாக வியூ பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுது. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸ்டெப் ஃபார்வர்ட் இறங்குது. ஓகே, கிளியரன்ஸில் தான் இறங்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இங்கேருந்து இப்படி எடுக்குது. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி அன்வாஷ் வரும். ஸோ நம்ம பிடிக்கிறப்போ இதுலேருந்து இதை பிடிக்கக்கூடாது. அப்போ டேஞ்சண்ட்டாக நம்ம வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ பேராமீட்டர் போயிட்டு இந்த லீட் இன் லீட் அவுட்டில் நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ டேஞ்சண்ட்டுன்னு மாற்றிடுறேன். இந்த டிஸ்டன்ஸ் நம்ம ஒரு 25 mm இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வெளியிலேருந்து வந்துட்டு வர மாதிரி. ஓகே, ரீஜென்ரேட். இப்போ வெரிஃபை பண்ணுவோம். மாடல் ப்ராசஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் நல்ல பிசிஸாக இருந்தால் தான் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். எஸ்ஸு ஓகே, ஸ்டெப்பு எடுக்குது, வைப் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஓகே, எக்ஸாக்டாக கேஸ்டிங் ஸ்டாக் இப்படி தான் இருக்குன்ற புரிதல் கொஞ்சம் ஈஸியாகவே கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது யார் கேஸ்ட் டிவிஷன்லாம் ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு இதை வச்சு பார்ட் போட ஆரம்பிங்க, கரெக்டாக இருக்கும். எங்கே ப்ளஞ்ச் ஆகுது, மாடலில் ப்ளஞ்ச் ஆகுதா, இல்லை பார்ட்லேயே போய் ப்ளஞ்ச் ஆகுதா, எல்லாமே இதில் பார்த்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். Until then, bye.